இன்னைக்கு பாரத ரத்னா பட்டத்தை வாங்க இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் நம்மளுக்கு கிடைத்த பெருமை. சுரேஷ் பாபு சேவா ரத்னா வேற வருகை தந்திருக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் முறையில் மறுப்பு அடிச்சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். விஐடி எடுத்து போனவர் விஐடி வேந்தர் அவர்கள். அவர் இன்னைக்கு சுரேஷ் பாபுக்கு சேவை ரத்னா வழங்க வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நம்மளுக்கு கிடைத்த பெருமை. நம்மளை போன்றவர்கள் எல்லோருக்கும் கிடைத்த பெருமை. நம்முடைய மீனாட்சியுடைய மகனாக இருந்து நம்முடைய சுரேஷ் பாபு அவர்களுக்கு சக்தி அம்மாவோடு இணைந்து சக்தி அம்மாவுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்து இன்னைக்கு அன்னை தொலைக்காட்சியில வழங்கினார்கள். எல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம். எல்லா நிலையிலும் அவர் உறுதுணையாக உழைத்த காரணத்தால், தன்னடட்டமாக உழைத்த காரணத்தால், அவருக்கு செய்த உதவியின் காரணத்தால் தான் இன்னைக்கு சேவா ரத்னத்தை நம்முடைய வேந்தர் கையால் வழங்க இருக்கிறார்கள் என்று சொன்னால் 40 ஆண்டு காலம் பிஏடி உருவாக்கி விழா எடுத்தனர். அவர் கடையாளம் பணம் பண்ண நம்முடைய சுரேஷ் பாபு அவர்கள் இன்னைக்கு பாரத ரத்னா பட்டத்தை வாங்க இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் நம்மளுக்கு கிடைத்த பெருமை. இன்னைக்கு பாரத ரத்னா பட்டத்தை வாங்க இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் நம்மளுக்கு கிடைத்த பெருமை. நம்முடைய சுரேஷ் பாபு கிடைத்த பெருமை. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த நிலையில உழைந்து இன்னைக்கு சத்தியமாக்கு உறுதுணையாக இருந்து இன்னைக்கு தங்க கோயிலை எல்லா நிலையிலும் உழைத்தா, எல்லா நிலையிலும் சுகாதாரமாக இருந்தாலும் எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருந்து பணியாற்றி நானும் கூட வந்து பார்த்த காரணத்தால் மீனாட்சி அவர் அண்ணன் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம், சுரேஷ் பாபுக்கு எவ்வளவு கஷ்டம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இங்க உட்காந்து பாண்டியாருக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவங்க மன்னருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி அவர் இந்த நிலைக்கு உயர்ந்ததற்கு மனமாற வாழ்த்தி நான் வணங்குற கருமாறி அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணன் வேந்தரை பத்தி அபிராமி கேட்டார். சாமி கும்பத்துல இன்னைக்கு வரல அந்த கொள்கையிலே இருந்து வாழ்ந்து கொண்டு எந்த காலேஜிலும் அவர் கோயில் கட்டாத இன்னைக்கு அந்த கொள்கையில வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் நம்முடைய வேந்தர் என்று அவரிடத்துல சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில உனக்காக வந்திருக்கிறார், நீங்க சேவை செய்யறதுக்காக சுரேஷ் பாபு செய்கிற சேவைக்காக நீங்க வேந்தர் வந்திருக்கிறார் என்று எடுத்து சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.